எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளையெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளையெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளையெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். பிரைஸ் காட். உட்காரலாம். தேவனின் கரம் யாரோடு கூட இருக்கும்? யாருக்கு தேவனுடைய கரம் ஒத்தாசையா இருக்கும் அப்படிங்கிறத நாம் இந்த காலவேளை தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தம் அதுதான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு செய்து கொடுத்தான். இஸ்ரவேலின் ஒரு விசேஷித்த வேத பாரகன் தான் எஸ்ரா. எஸ்ரா என்கிற ஒரு பாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது பொறுப்பில் அவர் தலைமை வகிக்கிறார். ஆனால் தேவனுடைய பார்வையில் அவர் எல்லோரையும் போல அவரும் தேவனுடைய பிள்ளையாகத்தான் இருக்கிறார். அல்லேலூயா. பொறுப்புகள், பதவிகள், செல்வாக்குகள் எல்லாம் அது வேறு. ஆனால் தேவன் எல்லோரையும் எப்படி பார்க்கிறார்னா தம்முடைய பிள்ளைகளாக பார்க்கிறார். இந்த எஸ்ராவின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்தது. இது எப்பேற்பட்ட ஒரு காலகட்டம், எந்த கால சூழ்நிலை அப்படின்னா நான் அடிக்கடி அதை பற்றி பேசியிருக்கேன். இஸ்ரவேல் மக்கள் 70 வருட அடிமைத்தனத்தில் பாபிலோன் தேசத்தில் இருக்கும்போது, 70 வருட அடிமைத்தனத்தில் பாபிலோன் தேசத்திலே இருக்கும்போது தேவன் ஒரு போதகனை எழுப்புகிறார். அந்த போதகன் தான் எஸ்ரா. அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கும்போது பாரம்பரிய திருச்சபைகளை தவிர மற்ற திருச்சபைகள், அதாவது பெந்தகோஸ்தே அனுபவத்தில் உள்ள போதகர்கள் நிறைய பேர் அந்த அளவுக்கு பைபிள் காலேஜ் போயிருக்க வாய்ப்பு இல்லை. ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து வெளிப்பாடுகளையும் மற்ற காரியங்களையும் அவர்கள் அறிந்து பின்பதாக தான் போதிக்கிறார்கள். ஆனால் பாரம்பரிய திருச்சபைகளில் இருக்கிற செயல்களை விட, பாரம்பரிய திருச்சபைகளில் தேவனுடைய வல்லமை செயல்படுகிறதை விட பெந்தேகோஸ்தே அனுபவம், அதாவது கர்த்தரோடு நெருங்கி இருக்கிற அனுபவத்தில் இருக்கிற திருச்சபை போதகர்கள் செய்கிற காரியம் மிக பயங்கரமாக இருக்கிறது. அல்லேலூயா. சரி. ஆனால் அன்னைய காலங்கள் அப்படி இருக்க முடியாது. எஸ்ரா வேதத்தை முழுவதுமாய் ஆராய்ந்து வேதத்தின்படி தன் வாழ்க்கையை வாழ பக்குவப்படுத்தி தேவனோடு கூட நெருங்கி வாழ்ந்த ஒரு மனிதன்தான் எஸ்ரா. அல்லேலூயா. ஆமாம். அவர் பார்த்தீங்கன்னா வேதத்தை ரொம்ப அதிகமாக முக்கியத்துவப்படுத்தியிருந்தார். நீங்கள் அந்த 6ஆம் வசனத்தில் இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளின மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாக இருந்தான். அல்லேலூயா. ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்னு சொல்லலாம். இல்லை, தரம் உயர்த்தப்பட்ட ஒரு மனிதன். நியாயப்பிரமாணத்தை படித்து அதில் தேர்வது என்பது கொஞ்சம் கஷ்டம்தான். இன்றைக்கும் ஜூடாயிசம்னா யூத கலாச்சாரத்தின்படி யூதனா மாறணும் அப்படின்னா இன்றைக்கும் கஷ்டம்தான். இன்றைக்கும் யூதர்களாக மாறணும் ஆசைப்பட்டா அதுக்கு படிக்கணும்,
அதுக்கு எக்ஸாம் எழுதணும். அதை பாஸ் பண்ணதுக்கு அப்புறம்தான் அவங்க சில தேர்வுகள் வச்சதுக்கப்புறம் அதில் நீங்கள் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்னவா மாற முடியும்? யூத சமயத்தை தழுவிக்கொள்ள முடியும். இனிய காலமே ரொம்ப கஷ்டம். அதுக்காகவே நிறைய பேர் ஜூடாயிசத்தை, அதாவது யூத சமயத்தை அவங்க பற்றிக்கொள்ள விரும்பவில்லை. அல்லேலூயா. அப்போது ஒரு கடினமான ஒரு வேத படிப்பு தான் நியாயப்பிரமாணத்தை குறித்த படிப்பு. அதில் தேர்வது கொஞ்சம் கடினம்தான். ஆனால் இந்த எஸ்ரா அதிலே தேறினவராக இருந்தார். அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு நம்ம எஜுகேஷனுக்கு நம்ம எல்லாருமே முக்கியத்துவம் கொடுக்குறோம். நான் தான் படிக்கலை, நீங்களாவது என்ன பண்ணுங்க படிங்கன்னு சொல்லி பிள்ளைகளை நம்ம என்கரேஜ் பண்ணுறோம், படிக்க வைக்கிறோம். அதுக்காக என்ன வேணால் செலவு பண்ணுறோம்ல, என்ன நகையை விற்றுறோம், இடத்த விற்றுறோம், இல்லை உழைப்பை சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் படிப்புக்காக நாம் பிள்ளைகளுக்காக செலவு செய்கிறோம். நாம் ஒரு பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறோம், பிள்ளைங்க படிச்சுட்டா அவங்க நல்லபடியாக வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல ஒரு பெரிய நம்பிக்கையை வைத்து படிக்க வைக்கிறோம். ஆனால் படித்த பிள்ளைங்க எல்லாமே தேறிச்சான்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன பண்ணல, தேரல. 2 டிகிரி 3 டிகிரி படிச்சது கூட என்ன பண்ணல, தேரல. புத்தி கெட்டு போய் பிள்ளைகள் வாழ்க்கை கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ படிப்பு இந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கையை சர்வே பண்ணுறதுக்கு படிப்பு. ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கும் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அதிகாரத்தை அடைவதற்கும் தேவ சமூகத்திற்கு செல்வதற்கும் தேவனோடு கூட வாழ்வதற்கு இந்த வேத அறிவு மிக அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய ஆளுகையும் இந்த உலகத்தினுடைய செயல்களும் வேறு, தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகையும் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய செய்கையும் வேறு. அல்லேலூயா. அப்போ நாம இந்த உலகத்தில் இருக்கிற விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம இன்னைக்கு சர்வே பண்ணுறதுக்கு, விசுவாசிகளும் அப்படி தான் என்ன பண்ணுறாங்க, வளர்றாங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தை சர்வே பண்ணுறதுக்கு நாம் அழைக்கப்படவில்லை. இந்த உலகத்தை சர்வே பண்ணுறதுக்கு நாம் அழைக்கப்படவில்லை. இந்த உலகத்தை சர்வே பண்ணணுன்ற கட்டாயமும் நமக்கு இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கையை சக்ஸஸ் பண்ணணுன்ற கட்டாயமும் நமக்கு கிடையாது. இந்த உலகத்தை இங்கே நான் பணக்காரன் ஆகிட்டேன், இல்லை நான் இங்கே சர்வே பண்ணிட்டேன், இங்கே செட்டில் ஆகிட்டேன் அப்படிங்கிறதுக்கு வேதம் அப்படி இடம் கொடுக்கவே இல்லை. ஆனால் சபைக்கு வருகிறவர்கள் 90-95% நான் செட்டில் ஆகணும், என் ஃபேமிலி செட்டில் ஆகணும், என் ஃபேமிலி நல்லா இருக்கணுன்ற மைண்ட் செட்டோடு தான் வராங்க. தவறல்ல. ஆனால் அது கோல் இல்லை, அது லக்கு அல்ல. அல்லேலூயா. நாம் எல்லாருக்கும் ஒரே லக்கு, ஒரே கோல் என்னன்னா தேவனுடைய ராஜ்யத்தை சென்றடைவது தான். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தின் அதிகாரத்தையும் வல்லமையையும் இந்த பூமியிலே செயல்படுத்தி காண்பிப்பது தான். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் என்ன செய்தார்? இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை நடப்பித்து காண்பித்தார். அல்லேலூயா. அந்த உதாரணங்கள் தான் அற்புதங்களே. தேவனுடைய ராஜ்யம் பூமியில இருந்தால் இந்த மனிதன் இப்படி முடவனாக இருக்க முடியாது, இந்த மனிதன் ஊமையாக இருக்க முடியாது, இந்த மனிதன் குருடனாக இருக்க முடியாது, இவன் பாவத்தோடு இருக்க முடியாது, சாபத்தோடு இருக்க முடியாது. இதைத்தான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியத்தை இயேசு கிறிஸ்து பேசினார். அல்லேலூயா. புரிஞ்சுதா? அவர் அற்புதம், மிராக்கிள்ஸ் என்றது நம்ம மிராக்கிள் அப்படிதான் மிரண்டு போய் பார்க்குற மொழிய, இதை ஏன் செய்கிறார்? தேவனுடைய ராஜ்யம் இங்கே இருக்குமே ஆனால், ஒரு மனிதனுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்குமே ஆனால் அங்கே முடம் இல்லை, அங்கே குறைவு இல்லை, அங்கே தேவன் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அதிகாரம் செலுத்த முடியாதவைகள் மேலே தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய வார்த்தை அதிகாரம் செலுத்துகிறது. அல்லேலூயா. அதைத்தான் இயேசு கிறிஸ்து செய்து காமி. எல்லாம் ஒழிஞ்சு போயிடும், என் வார்த்தை ஒழியாது. என் வார்த்தையாகிலும் எழுத்தினுடைய ஒரு உறுப்பாகிலும் என்ன பண்ணாது, அழியாது. ஏன்னா இது கிங்டம் வேர்ட்ஸ், நான் ராஜ்யத்தின் வார்த்தைகள், நான் சொல்லுகிற வார்த்தை விழுந்து விடாது அப்படிங்கிறத மிக அழுத்தமாக பதிய வைக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா நாம
இங்க வாழ்ந்திருந்தாலும் நாம உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நாம வேறொரு சிட்டிசன். அல்லேலூயா. நாம் வேறொரு நாட்டினுடைய குடிமகன். எந்த நாட்டினுடைய குடிமகன் அப்படின்னு சொன்னா, பரலோக ராஜ்யம் என்கிற நாட்டினுடைய குடிமகனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, நாம எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டாயம் டபுள் சிட்டிசன்ஷிப் தான். அல்லேலூயா. இங்கே எந்த என்ஆர்ஐயும் என்ன பண்ண முடியாது, எதுவும் நம்ம ஒன்றும் வேலை செய்யாது. நான் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் நான் இந்த உலகத்திற்கு உரியவன் அல்ல, நான் பரலோக ராஜ்யத்திற்கு உரியவன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நீங்க சொல்றது உண்மையாகவே நீங்க கைத்தட்டி சொன்னது முழு இருதயத்தோட சொல்றீங்களான்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கங்க. கூட்டமா இருக்கும்போது எல்லாமே பண்ணிடலாம். திங்க் யுவர் செல்ஃப். நீங்க உங்களை திங்க் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையை நீங்க திங்க் பண்ணி பாருங்க. நான் அந்த எண்ணத்தோடு கூட தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன்னா, தேவனுடைய ராஜ்யத்தின் எண்ணத்தோடு தான் ஓடுறேனா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை அதிகாரம், அவருடைய வார்த்தை வல்லமை, அவருடைய வார்த்தை வாழ்வு, அவருடைய வார்த்தை சகலத்தையும் ஜெயிக்க வைக்கிறது. அல்லேலூயா. இவைகளில தான் யார் தேறி இருந்தார்னா, எஸ்ரா தேறி இருந்தார். அல்லேலூயா. அப்போ ஒருவன் வேத அறிவில் வசனத்தில் தேறின போது கர்த்தர் அங்கே என்ன செய்கிறார்? தம்முடைய கரத்தை அவர்கள் மேலே வைக்கிறார். யார் மேலே? இந்த வேதத்தின் மீது, இந்த வேதத்தினுடைய வார்த்தைகள் மீது ஒருவன் தேறினவனாய் மாறும்போது, இந்த வேதத்தினுடைய ஆழங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது அவன் தேறினவனாய் ஆகிறான். அல்லேலூயா. ஆமாம், நமக்கு படிக்கும்போது ஒரு 5ஆம் கிளாஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதுக்கு நான் கூட கவனிக்கல. ஆனால் படித்தது ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியுது. 5ஆம் கிளாஸ்க்குள்ளேயே சயின்ஸில் பார்த்தீங்கன்னா டாக்டரேட் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்லாம் உள்ள சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. நிறைய ஆராய்ச்சி சின்ன சின்ன விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸாம்பிள் போட்டிருப்பாங்க, பாடம் எடுத்திருப்பாங்க. அதுக்கு நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, புரியவே புரியாது. அதே போல் இந்த வேதத்தில் எளிமையாய் சொல்லப்படுகிற வசனங்கள் கூட வல்லமையான காரியத்தை செய்கிறது. நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்ல, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், அவ்வளவுதான். அவள் ரொம்ப எளிமையா விசுவாசிக்கிறவன் எல்லாம் கூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா போயிடுவோம். ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கோ எல்லாம் கூடும் என்கிற ஆழம் அறிந்தால், அந்த வார்த்தையை மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான வேர்டு வேறொன்று இல்லவே இல்லை. அல்லேலூயா. மார்ட்டின் லூதர் கிங் திருச்சபையில் ஒரு பெருத்த புரட்சி ஏற்படுத்தினவர் அவர்தான். அவர் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது, அமர்ந்திருக்கும் போது அவரை சுற்றி எப்பயும் ஒரு சத்தம் கேட்டே இருக்கும், நீ பாவி, நீ பாவி, நீ இயேசுவின் பிள்ளையா இருக்க முடியாது, நீ அவரோடு நெருங்க முடியாது, அவரோடு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அவரு அதே டென்ஷன்லேயே இருப்பார். நான் பாவியாக இருக்கிறேனே, அக்கிரமக்காரனாக இருக்குன்னு டென்ஷனாகவே இருப்பாராம். ஒரு நாள் டேபிளில் அப்படி இருக்கும்போது அவர் தன்னுடைய பாவத்தெல்லாம் எழுதிக்கிட்டே இருக்கும்போது அங்கேருந்து ஒரு ரெட் இங்க் எடுத்து திடீரென்று ஒரு சத்தம் கேட்டுதான், அந்த இங்கை தூக்கி அது மேலே அதை ஊற்றின போது அவர் எழுதின எழுத்தெல்லாம் மறைந்து விட்டது. இப்போ கர்த்தர் சொன்னாராம், நீ உன் பாவத்தை எழுதினாய், இப்பொழுது அந்த சிவப்பு இங்கி மையை நீ ஊற்றும் பொழுது அது முற்றிலுமா எப்படி மறைந்ததோ அதே போல உன் பாவங்கள் அத்தனையும் என் ரத்தத்தினாலே நான் கழுவி சுத்தமாக்கி இருக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ அந்த டைம் தான் ஒரு வசனத்தை, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. அப்போ ஒரு வசனம் ஒரு மனிதனை வல்லமையான தேவ மனுஷனாக, சரித்திரத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை செய்யுமே. ஆனால் இந்த வேதத்தை நாம் வாழ்க்கையில் கொண்டு வரும்போது சாதாரணமான காரியமாக செய்திடும். அல்லேலூயா. அதே அதிகாரம் 10ஆம் வசனம் படிக்கலாம். கர்த்தருடைய மைக்கில் வாசிமா.
ஆராயவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அல்லேலூயா. அப்போ இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், அவர் வேதத்தை படித்தது மாத்திரமல்லாமல் அதன்படி வாழ்வதற்கு தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு வேதம் படிக்கிறோம், வேதம் கேட்குறோம், சூப்பர் பிரசங்கன்னு சொல்கிறோம், அருமையாக பேசினாரு, ரொம்ப என்ஜாய் பண்ணேன், இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் வாழ்வதற்கு பக்குவப்படுத்தும் போது கர்த்தருடைய கரம் நம்மேல் அமருகிறது. அல்லேலூயா. எல்லாரும் சர்ச்சுக்கு வராங்க, எல்லாரும் தேறிட்டாங்களா? இல்லையே. எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டாங்களா? இல்லையே. எல்லோரும் வல்லமையான தேவ மனிதர்களாய் மாறிவிட்டார்களா? இல்லையே. வேதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லோரும் தேவர்கள். அல்லேலூயா. வேத வசனத்தை வாங்கி கொண்ட எல்லோரும் தேவர்கள், தேவனுக்கு நிகராய் கிரியை செய்யக்கூடியவர்கள். ஆனா வேலை செய்யலையே அப்படின்னா என்ன? இந்த வார்த்தைகள் வாழ்க்கையில் உள்ளே வரவில்லை, உள்ளே கிரியை செய்யவில்லை. ஆகையால் தேவனுடைய கரம் என் மேல் வந்து அமரவில்லை, அது கிரியை செய்யாமல் போயிடுது. அல்லேலூயா. இந்த காலவேளையில் கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் அமருமேயானால், உங்கள் மேல் அமருமேயானால், இங்கே வசனம் சொல்லுகிறது, ராஜாவினிடத்தில் அவன் கேட்டதையெல்லாம் ராஜா செய்து கொடுத்தான். ஏன்? கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. வேதத்தை தியானிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, வேதத்தை ஒவ்வொரு நேரமும் உங்கள் வாழ்க்கையில் அசை போட்டுக்கிட்டே இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. நீங்கள் செய்கிற அத்தனையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். தேவன் உங்களை விட்டுறவே மாட்டார். இரவும் பகலும் அவருடைய வசனத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன், வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படின்னா இந்த வேதம் நமக்கு புறக்கணிக்கப்படுகிறது. ஒரு காலங்களில் புத்தகம் வாசிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு. நிறைய பேர் வீட்டில் புக்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. எங்கள் அம்மா 5ஆவது தான் படிச்சிருக்காங்க, ஆனால் எங்கள் வீட்டில் புக்ஸ் இருக்கும். ஏதோ ஒரு புக்ஸு வீட்டில் சில புத்தகங்களை வாசிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் வீட்டில் புத்தகம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். புத்தகம் படிக்கிற பழக்கம் யார் வீட்டில் இருக்குது? ஸ்கூல் புக்கை தவிர, பைபிளை தவிர இருக்கா? பைபிளும் படிக்கிறது இல்லை, வேற எந்த அறிவு புத்தகமும் படிக்கிறது கிடையாது, இல்லை வேத இதை குறித்து படிக்கிறது கிடையாது. படிக்காதனால வளர்ச்சி இல்லாமே இருக்கிறவங்க நிறைய பேர். அல்லேலூயா. ஆமாம், படிச்சுட்டு வந்து ஒருத்தங்க அதே சொல்லிட்டு போனாவே பயங்கரமாக பேசுகிறார்ல அப்படி நினச்சிக்கிறான். அவன் படித்தது அது, அவன் சொந்த கருத்து அல்ல. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களை, வேதத்தை தியானிக்க ஆரம்பிக்கும் போது தேவனுடைய கரம் நம்மோடு இருக்கிறது. தேவனுடைய கரம் நம்மோடு இருந்தால் நாம் கேட்டதையெல்லாம் ராஜா செய்து கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்கள், வேதத்தை தியானித்து பழகுங்க, அது உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும். நாங்கள் சொல்லும்போது கஷ்டமாக இருக்கும், சில பேருக்கு படிக்கணும்னு தோணும், ஆனால் அதுக்கப்புறம் படிக்கவே தோணாது. 9ஆம் வசனம் படிங்க, 7ஆம் அதிகாரம் 9. நல்லா சத்தமாக வாசிமா. சவுண்ட் வைப்பாது. பிரயாணமாக புறப்பட்டு தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். எருசலேம் அவங்களுடைய கனவு நகரம். எருசலேம் அவங்க வாழ்க்கையில் முக்கியமான நகரம். அந்த நகரத்திற்கு வந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையின் மேல் தியானமாக இருக்கும்போது கர்த்தருடைய கரம் நம்மேல் வந்து அமர்கிறது. நம்முடைய இருதயத்தின் ஏக்கங்களை எல்லாம், நாம் அடைய வேண்டிய எல்லைகளை எல்லாம் கர்த்தர் அடைய செய்கிறார். எஸ்ராவின் எல்லை என்னது? நான் எப்படியாகிலும் எருசலேமுக்கு போயிடணும், எப்படியாகிலும் எருசலேமுக்கு போகணும், எருசலேமுக்கு போகணும், எருசலேமுக்கு போகணும். தேவன் அவனுடைய இருதயத்தின் எண்ணத்தை அவனுக்கு வாய்க்க செய்தார். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தையின் மேல் நீங்கள் வாஞ்சையாக இருக்கும்போது, அதன்படி வாழ்வதற்கு நீங்கள் உங்கள் மனதை செலுத்தும் போது, நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் வேண்டிக் கொண்ட காரியங்கள், எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள்
ஏக்கமாய் பெருமூச்சாய் இருந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நிறைய ஏக்கங்கள் இருக்கும், நிறைவேறாது. எல்லாம் நிறைவேறுமா, இதெல்லாம் வாய்க்குமா அப்படின்னா ஏக்கங்கள் நிறைய பேர் இருக்கும். எத்தனையோ பேர்கள் தங்களுடைய இருதயத்தின் ஏக்கம் நிறைவேறாமையே இறந்து போகிறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்களே சரி, நிறைய ஜபங்களுக்கு பதிலே வரல, நிறைய கண்ணீருக்கு பதிலே வராமல் செத்து போகிறவங்க, நிறைய பெருமூச்சுக்கு பதில் வராமல், நிறைய உபவாசங்களுக்கு பதில் வராமல் இறந்து போகிறார்கள். உபவாசம் இருக்கிறது, வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லை. வேதத்தை படிக்கிற பழக்கம் இருக்கிறது, மாற்றிக்கொள்ளுகிற பழக்கம் இல்லை. படிக்கிற பழக்கத்திற்கும் மாற்றிக்கொள்ளுகிற பழக்கத்திற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. நிறைய பேருக்கு படிக்கிற பழக்கம் இருக்கு, மாற்றிக்கிற பழக்கம். படிக்கிறது முக்கியம் இல்லை, மாற்றிக்கொள்வது தான் முக்கியம். அல்லேலூயா. ஆமாம், ஒழுக்கம் உயிரினும் மேலாக ஓம்பப்படும். ஒழுக்கம் உயிரை விட மேலானதான். ஆனால் படித்த பிள்ளைங்களும் அது படித்த மாதிரியா இருக்கிறாங்க? இருக்கிறது இல்லையே. வேதத்தை படிக்கிறோமே, படித்த மாதிரி வாழ்ந்துடுறாங்களா என்ன? அதனால தான் நிறைய காரியத்தை அச்சீவ் பண்ண முடியல. எஸ்ரா தன் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ முயற்சித்தபடினாலே, வாழ தகுதிப்படுத்தி கொண்டபடினாலே அவன் எதிர்பார்ப்பை தேவன் நிறைவேற்றி கொடுத்தார். அல்லேலூயா. அதே 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துக்கு வாங்க. 28 படிக்கலாம். ஆமாம், தேவனுடைய கரம் நம்ம மேலே இருந்துச்சுன்னா நம்மோடு கூட மக்கள் இணைந்து கொள்வார்கள். நாம் போய் யாரு கூட இணைஞ்சிக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. ஆனால் தேவன் விசேஷமானவர்களை, மேன்மையானவர்களை கர்த்தர் நம்மோடு கூட கொண்டு வந்து இணைத்து விடுவார். அல்லேலூயா. இதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா வேத தியானத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஒரு மெச்சூர்டான பர்சனா, ஒரு முதிர்ச்சியான மனிதர்களா, நீங்கள் ஒரு நல்ல குணாதிசயம் உள்ளவர்களா, நீங்கள் தேவ அன்பினால் நிறைந்தவர்களா, நீங்கள் ஒரு சாட்சி உள்ளவர்களா நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னு வச்சிங்களேன், உங்களை சுற்றி யாராவது ஒருத்தங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. விசேஷமானவங்களாம் உங்களை பார்த்து வியந்து போய் உங்ககிட்ட பழகணும்னு நினைப்பாங்க, உங்ககிட்ட பேசணும்னு நினைப்பாங்க, உங்கள் கூட இருக்கணும்னு நினைப்பாங்க, கொஞ்ச நேரம் இவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. ஏன்னா நீங்கள் வசனத்தின்படி வாழ்வதற்கு உங்களை பக்குவப்படுத்தி இருக்கிறீங்க. நம்மளை கண்டாவே பிடிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வாழவே இன்னும் கற்றுக்கலன்னு அர்த்தம். வசனத்தின்படி வாழ்வதற்கு நாம் நினச்சிட்டோம் என்னை கண்டா மட்டும் தான் பிடிக்கல. இல்லை, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறத தியானிச்சு பாருங்களேன். நீங்கள் யாருன்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் வேதத்தை தியானிச்சேன்னா நான் யாருன்னு நான் என்ன பண்ணிடுவேன், கண்டுபிடிச்சிருவேன். சில நேரங்களில் பிடிக்கவே பிடிக்காது. என்னாச்சே, நான் இப்படி இவ்வளோ கேவலமாக இருந்திருக்கேனப்பா, இவ்வளோ மோசமாக பேசியிருக்கேனே, இவ்வளோ மோசமாக நடந்திருக்கேனேங்கிற அந்த உணர்வு உள்ளே குத்திக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த உணர்வு தான் வாழ்க்கை மாற்றத்திற்கே வித்தை போட்டு வைக்குது அங்கே. அல்லேலூயா. சில பேருக்கு என்ன சொல்லுங்களேன், செவடங்காதில் ஊதுன சங்கு மாதிரி தான். நம்ம நினச்சிக்குவோம் கேட்டுடுச்சு போல, புரிஞ்சிடுச்சு போல, தெரிஞ்சிடுச்சு போல நினச்சேன்னா புரிஞ்சதும் இல்லை, கேட்டதும் இல்லை, தெரிஞ்சதும் இல்லை. தலை மட்டும்தான் ஆடி இருக்குது, உள்ள என்ன பண்ணல, ஒரே ஒரு % வேர்டு கூட என்ன பண்ணல, உள்ள போகலை. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம்மோடு கூட விசேஷமான மனிதர்களை, விசேஷமான இணைப்புகளை கொடுக்க வேண்டுமே ஆனால் நம் இருதயத்தை வசனத்தின்படி பக்குவப்படுத்த வேண்டும். வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எஸ்ரா 8:22. சேவகரையும் குதிரை வீரரையும் போதும். இங்கே எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் மேலும் அவர்களுக்கு
நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். என்ன சொல்ல வர்றாருன்னா, எங்கள் தேவனுடைய கரம் நாங்கள் அவரை தேடுறனால எங்கள் மேலே இருக்குது. அல்லேலூயா. எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலே இருக்குதுங்கிறாரு. அப்போ ஒன்று தியானிப்பது, இரண்டாவது தேவனை தேடுவது. என்னது? ஒன்று தியானிப்பது, இரண்டாவது தேவனை தேடுவது. இப்போ தேவனை தேடுகிறது நிமித்தமாக தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருக்கிறது. அப்பொழுது தியானித்தலும் தேவனை தேடுதலும் தேவனுடைய கரம் நம்மேல் நன்மையாக இருக்க வைக்கும். தேவனுடைய கரம் சாதாரணமான காரியங்களை செய்வதல்ல, அது பலத்த காரியத்தை செய்யும். அல்லேலூயா. இந்த காலவேளையில் நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய கரம் உங்கள் கூட இருக்கும்னு சொல்லலாம். தேவனுடைய செயல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்னா எல்லாமே உங்கள் வாழ்க்கை எல்லாவற்றிலுமே மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. எஸ்ரா 8:31 வாசிக்கலாம். நானே படிக்கிறேன். நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் பிரயாணத்தில் எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களும் தேவனுடைய சமூகத்தை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிறது என்னன்னா, மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கிறார். ஒன்று என்னவா, வழியிலே வழியிலே எங்களுக்கு எதிராய் வருகிற மனிதர்களுக்கு எங்களை தப்புவிக்கிறார். ஒன்று. இரண்டாவது, பதிவிருக்கிறவர்கள்னா ஒளிந்திருந்து மறைவாயிருந்து கிரியை செய்கிறவங்களுக்கும் எங்களை தப்புவிக்கிறார். சில பேர் நம்ம கிட்ட நேருக்கு நேராக மோதுவாங்க, நமக்கு தெரிஞ்சிடும். சில பேர் மறைமுகமாக மோதுவாங்க. 2 பேர் இருக்கிறாங்க. நேரடியாக மோதுறவங்க, மறைமுகமாக மோதுறவங்க. நேரடியாக மோதுறவங்களை கூட நம்பிடலாம். அந்த மறைமுகமாக மோதுறவங்கள அது ரொம்ப ஆபத்தானவங்க. அவங்க வந்து ஒரு கிருமியை மாதிரி. அப்படிப்பட்ட நபர்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கலாம். கூடவே தான் இருப்பாங்க, நல்லா சிரிப்பாங்க, எல்லாமே இருக்க தான் செய்யும். ஆனால் வேறு மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நமக்கு அகைன்ஸ்டாக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் வேதத்தை தியானிப்பதும் அவருடைய சமூகத்தை தேடுவதும் இருந்தால் நேராக இருக்கிற எதிரியையும் மறைவாக இருக்கிற எதிரியையும் கர்த்தர் வீழ்த்துவார், உங்களை தப்புவிக்க வல்லவராக இருப்பார். அல்லேலூயா. அப்போ தேவன் தான் அதை செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது. இல்லை, எந்த இடத்துல சத்ரு எதிரிட்டு வருவாங்கிறத நமக்கு தெரியுதை விட யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். ஆகவே தேவனை தியானிப்பதும் தேவனை தேடுவதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா நீங்கள் நெகேமியா கூட சொல்கிறார், தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேலே இருந்துச்சு. அப்போது நமக்கு நல்லா புரியணும், வேதத்தை தியானித்தலும் தேவனை தேடுவதும் இருந்தால் கர்த்தருடைய கரம் நம்ம மேல் இருக்கும். கர்த்தருடைய கரம் இருந்தால் தீர்க்க தரிசனம் சொல்லலாம். கர்த்தருடைய கரம் நம்ம மேல் இருந்தால் என்ன சொல்கிறது, நம்முடைய பிரயாணம் எல்லாம் வேற மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், நம்முடைய கரம் சத்ருவின் பிடரின் மேல இருக்குமா? வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49 வாங்க. 49:8. பணிவார்கள். அல்லேலூயா. அப்போ யூதா கோத்திரத்தின் மேல தேவனுடைய கரம் இருக்கிறபடினால் அவனுடைய கரம் சத்ருவின் மேல இருக்குது. அல்லேலூயா. தேவனுடைய கரம் நம்மேல் இருந்தால் நாம் சத்ருவின் பிடரிகளை பிடிக்கக்கூடிய வல்லமையான கரமாய் நம்முடைய கரம் மாறி போகிறது. அல்லேலூயா. அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் வேதத்தை தியானிப்பதும் தேவ சமூகத்தை நீங்கள் தேடுவதும் அதிகமாக இருந்தால் கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்ருவையும் மறைவாக இருக்கிற சத்ருவையும் கர்த்தர் அழித்து போடுவார். உங்களுக்கு தேவையான நல்ல மனிதர்களை உங்களோடு இணைத்து விடுவார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஏக்கமாக இருக்கிற சில காரியங்களை
தேவன் உங்கள் வாழ்க்கையில் அடைய செய்வார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாள் அருமையான நாளாக இருக்கிறது. கர்த்தர் எனக்கு வெற்றியை தருகிற ஒரு நாள், கர்த்தர் எனக்கு வெற்றியை கொடுத்த ஒரு நாள். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தின ஒரு நாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகிறது. நான் நம்புகிறேன். சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறது. உங்கள் வலது கரத்தை எடுத்து உங்கள் தலை மேலே வச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறது. கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறது. கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறது. கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறபடியால் நான் கேட்டதையெல்லாம் இயேசு ராஜா எனக்கு செய்து கொடுப்பார். இயேசு ராஜா எனக்கு செய்து கொடுப்பார். கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறபடியால் நான் நினைத்த காரியங்களை, என் ஏக்கத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறபடியால் நல்ல நண்பர்களை, நல்ல உயர்ந்த மனிதர்களை, உயர்ந்த ஸ்தானம் உள்ளவர்களை, விசேஷமானவர்களை கர்த்தர் என்னோடு கூட இணைப்பார். சொல்லுங்க வாய் திறந்து, கர்த்தரை நான் தேடுகிறபடியினால் எனக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருக்களை அழிப்பார். எனக்கு மறைமுகமாய் செயல்படுகிற சத்துருக்களை அழிப்பார். எனக்கு மறைமுகமாய் செயல்படுகிற பொல்லாத அதிகாரங்களை கர்த்தர் அழித்து போடுவார். தேவனுடைய கரம் என்மேல் இருக்கிறபடியால், சொல்லுங்க, தேவனுடைய கரம் என்மேல் இருக்கிறபடியால் நான் சாதாரணமானவன் அல்ல. நான் சாதாரணமானவன் அல்ல. நான் சாதாரணமானவன் அல்ல. சத்ருவின் பிடரிகளை முறித்து போடுவேன். சத்ருவின் பிடரிகளை முறித்து போடுவேன். அவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். என் வலது கரத்தினால் நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லி, நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று அவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறபடியால் நான் தோல்வியை சந்திப்பதில்லை.